வணக்கம் நேர்களே. 2026 ஏப்ரல் வரைக்கும் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். மே மாதம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் இவ்வளவு நாள், அதாவது இந்த 4 மாசத்துல ஏறக்குறைய இந்தியாவிலிருந்து 73,000 பேர் லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க. திஸ் இஸ் த நம்பர் 73,000. ஸோ இவங்க நிறைய பேருக்கு லோன்ஸ் இருக்கும். கார் லோன், பைக் லோன், ஹவுமிங் லோன், ஹவுஸ் லோன்னு எல்லா லோனுமே அவங்க வச்சிருந்துருப்பாங்க. பட் இந்த லோன்ஸ் எல்லாம் இனி என்ன ஆகும்? கார் சேல்ஸ் என்ன ஆகும்? வாங்கி லோன் கட்டாம விட்டா அந்த கம்பெனியோட ஷேர் என்ன ஆகும்? அப்படின்னு இது மாதிரி ஒரு ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி கண்டினியூஸா இது ஹிட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், 73,000 பேர் லே ஆஃப் பண்ணப்பட்டிருக்காங்க சார் இந்த ஒரு 4 மாசத்துல. இது வந்து பிக்சர், இது பிக்சர் இல்லை, இது ட்ரெய்லர். அதாவது ஹிந்தியில் சொல்லுவாங்க, பிக்சர் அபி பாக்கி ஹே தோஸ்த். இந்த 73,000 பேரில் நீங்கள் டிசிஎஸில் வேலையை விட்டவங்கலாம் அதுக்கு முன்னாடி குவார்ட்டர். இது உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கம்பெனி, ரைட்டுங்களா? அக்ராஸ் 95 கம்பெனிஸ்னு. அதான் நான் சொல்கிறது, ஒரு 2 லட்சம் பேருக்கு மேலே வேலை போயிருக்கும். ரெக்ரூட்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அது தவிர இப்போ வந்து 2 லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கும். அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஏன் இம்பார்ட்டண்ட்னா, ஆல்ரெடி எப்படின்னா ஒரு அப்பா வந்து இப்படி போய் பீக்கில் இருப்பார். ஒரு 50 வயசு இருக்கிறதே பையன் அவன் கேரியர் ஆரம்பிப்பான், பையனோ பொண்ணோ. அப்பா 60 வயசில் போய் கீழே இறங்குறச்ச இவன் ஓரளவு வந்து ஃபேமிலி ஸ்டெபிலைஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இது கிடையாது, பென்ஷன் கிடையாது. ஸோ அதனால் அப்பா இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் என்ன நிறைய இடத்துல நான் பார்க்குறது என்னென்னா, அப்பா வாட்ச்மேனாக இருப்பான், பையன் ஐடியில் இருக்கிறத நானே நிறைய பார்த்துருக்கேன். அப்பா வாட்ச்மேன், பையன் ஐடிஎஸ். ஆமாம், பையன் டிசிஎஸ், அப்பா வாட்ச்மேன். ஸோ இது மாதிரி காம்பினேஷன்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே. இதெல்லாம் எதுக்கு நான் உனக்கு சொல்ல வரேன்னா, இவனோட சம்பளமே ஏறலை முன்னாடியே, இப்போ அது கூட வராது. இல்லை, இப்போ இந்த கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் இருக்கார்ல சார், அவரோட வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோட பசங்கள்லாம் வந்து யூஎஸில் அங்கங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட அவங்க ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 30-40 வருஷமாக ஒரு வீட்டில் வேலை பார்க்குறாங்க. இவங்க போக சொன்னால் கூட இல்லை இல்லை நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி சொல்கிறீங்களா? இல்லை, அவங்களாமும் எப்படின்னா, அமெரிக்காவில் போனால் எப்படி சோறு போடுவான்? பஸ் அமெரிக்காலையும் இதே கதி தான். பஸ் $4,000 to $5,000 தான் இருக்கும் சம்பளம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை பண்ணால் கூட $7,000-8,000 இருக்கும். $7,000 இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸஸ்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் $9,000 வச்சுக்கோ, $3,000 டேக்ஸில் போய்டும். சார் நார்மலாக $5,000னா 3,500 தான் மிஞ்சி இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்த்து $9,000 அவ்வளோதான் வரும். உனக்கு என்ன கொடுப்பான்? முக்கால்வாசி நம்ம H1B ஆர்மி அந்த சம்பளத்தில் தான் இருக்குது. ஓகே. என்ன பண்ணுவது? நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அங்கே போய் அங்கேருந்து இங்கேருந்து அம்மா அப்பா போனால் எப்படி சர்வைவ் ஆக முடியும்? அம்மா அப்பா போனான்னா சர்வைவ் ஆக முடியாது. நீ வந்து சும்மா ஒன்றும் வேண்டாம். நீ இங்கே $2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிறதும், அங்கே நீ வந்து $5,000 வாங்கிறதும் சேம் இல்லை. இங்கே 60,000-80,000 ரூபா, 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதும், அங்கே நீ வந்து $5,000 சம்பளம் வாங்குறதும் ஒன்று. அண்ட் நீ 1 லட்சத்தை வாங்கி உங்கள் அப்பாவே இங்கே வீடு வச்சுருந்தாருன்னு வை, நீ ராசா. ஓகே. உனக்கு இன்னும் சேவிங்ஸ் இருக்கும், உனக்கு சேவிங்ஸே இருக்காது. அதை தாண்டி பர்ச்சேஸ் பவர் பேரிட்டி வேறு ஒரு பெரிய, அந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வச்சு தான் சொல்கிறேன். நீ ஒன்று 5,000 × 100 5 லட்சம்னு பார்க்காத. அப்படி தான் பார்க்குறேன் சார். அதான் அந்த $5,000 1.5 லட்சம் 2 லட்சம் தான் வாங்கும் ஜாமான். ஒரு கோக் கேன் நீங்கள் 10 ரூபான்னா அங்கே வந்து நியர்லி 27 40 ரூபா 50 ரூபா இருக்கும். half a dollar 50 சென்ட் 48 ரூபா. இங்கே 48 ரூபா கொடுத்து கோக் குடிப்பியா? இங்கே 20 ரூபா தானே சார். அப்புறம் ஓகே. நீ சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டு பாரு, உனக்கு அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. ஓகே சார். இப்போ ஒரு டாலர் இங்கே எவ்வளோ அங்கே வாங்குதோ 35 ரூபா அது சாமான் இங்கே வாங்கிடும். $1 இஸ் ஆக்சுவலி ஒன்லி 35. நம்ம ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிறது ஒரு பெரிய, ஏன்னா அது ட்ரேட் பேலன்ஸ்னால. ஒன்று கேபிட்டல் ஃப்ளோஸும் வரும். கேபிட்டல் ஃப்ளோஸ் இஸ் டிஸ்டார்டிங் ட்ரேட் ஃப்ளோஸ். இதை தான் வந்து ரங்கராஜன் சார் சொன்னாரா? அன்றைக்கி ரங்கராஜன் சொன்னது இதுதான். ஓகே சார். முன்னாள் ஆர்பிஐ கவர்னர்கிட்ட சார் ஒரு இன்டர்வியூ எடுத்தார். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார். சார் எங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டார், எங்களுக்கு தெரில. அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், பட் இன்றைக்கி இது இன்னும் கிளியராக இருக்குது சார். அதை தான் ரிமைண்ட் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே சார். இப்போது நான் எடுத்துகிட்டு வந்த கணக்கில் 73,000 டெக் ஜாப் சார்.
இதோட அடுத்தடுத்த கட்டம் ஒர்க் போயிடுச்சு அப்படின்னா இஎம்ஐ ஃபர்ஸ்ட் ஹிட் சார். ஹோம் லோன் இஎம்ஐ. ஹோம் லோன் அதுதான் இஎம்ஐ நிறைய பேர் மாட்டுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடு நாங்கள் வாங்கிட்டோம்னு சொல்கிறதே தப்புன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ம். வீடு வந்தது பேங்க் வாங்கியிருக்கிறான், நீங்கள் வந்து அடிமையாக இருந்து பேங்க்குக்கு கடன் அடைக்கிறீங்க. வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம் சார். அடிமையாக வாடகை வீட்டை ஆக்குப்பை பண்ணனா கொடுக்க வேண்டாம். அந்த வீடை பூட்டி வச்சாருந்து அடிமை சம்பாதிச்சு கொட்டிகிட்டே இருக்கணும். ம். ஏன் வாடகை இல்லைன்னு நான் சொல்கிறேன். ம். வாடகை இல்லைன்னு வை, இல்லை பூட்டி இருக்கு வீடு, நோ கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். ஆனால் நீங்கள் அடிமை கான்ட்ராக்ட் எப்படின்னா, மழையோ வெள்ளமோ, எனக்கு ஃபீவரோ ஜுரமோ, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேனோ இல்லையோ, 1ஆம் தேதி ஆனால் உங்கள் சம்பளத்தை கொடுத்துருவேன் ம். ஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன், ம். வட்டியோடு சேர்த்து கொடுத்துருவேன் அப்படின்னு உள்ளே ஐயா அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், பேங்கிங் இஸ் அ பிஸ்னஸ் where rich benefit and the poor suffer. புவர்ட்ட இருந்து வாங்கி ரிச் கிட்ட கொடுக்கறது அப்ப என்னது சார்? அதுதான் பேங்கிங்கு, அதுதான் இன்சூரன்ஸு. இப்போ Okay. எப்படின்னா, நீ வந்து 8% தானே இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைக்கிற. ம். பேங்க் எப்படி பண்ணுவான்னா, 8% வாங்கிட்டு உன்கிட்ட 8% வாங்குவான். அதை வந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க்கில் ரீஃபைனான்ஸ் பண்ணுவான் 6%க்கு. ம். 2% அவன் பேக்கெட்டில் ஃப்ரீயாக போட்டுப்பான். ஓகே. இப்போ ஹோம் லோன் பே பண்ண முடியல அப்படின்னா, இப்ப வேலை போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு பயத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 6ல இருந்து 12 மாசம் இஎம்ஐயை ரிசர்வா வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய இப்ப இந்த சரி, ரிப்போர்ட்ஸ் 12 எல்லாம் பார்க்க மாதத்துல முடியுது. ரைட்டு, 6 மாதம் வாடகையை நீ ரிசர்வாக முன்னாடி வச்சுருக்கிற, ம். 6 மாதம் கழிச்சு என்ன பண்ணுவ? 6 மாசத்துக்குள்ள ஏதாவது பாத்துருவாங்களா சார்? அப்படி எங்கே வேலை இருக்கும்னு சொல்லு. ம். ம் பஸ் நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு சென்னையில் நான் இப்போ வந்து 10 வருஷமாக ஆக்டிவாக இருக்கேன். 2013 பப்ளிக் ஃபிகராக வெளில வர ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு 52 வயசு இருந்தவங்க, ம். என் ஏஜ் குரூப்பில் இருந்தவங்க ம். அட்லீஸ்ட் 7 பேர் ம். 10 வருஷமாக வேலை இல்லாமல் சுற்றின்னு இருக்காங்க. சாஃப்ட்வேர் இல்லை, சாஃப்ட்வேர் இப்போ டாப்அப், ம். சாஃப்ட்வேர் இப்போ அதை டாப்அப் பண்ணியிருக்கு. எந்த இண்டஸ்ட்ரின்னு வேணால் நான் சொல்கிறேன். ஓகே. அட்வர்டைஸிங்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுன்னு வந்தவங்க. ஓகே. அட்வர்டைஸிங் ம். ஏன்னா கூகுள் வந்தது, அட்வர்டைஸிங் அப்படின்னு துப்பிடுச்சு. கூகுள் ஆட்ஸ்ல எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி எப்படின்னா, பேப்பரில் ஆடு போட்டால் அட்வர்டைஸிக்கு 15%, ம். அப்புறம் ஐடியா கொடுக்கறதுக்கு காசு, எல்லாம் காரில் தான் ஹாப்பியாக போயிட்டு இருந்தாங்க. அந்த பிடிச்சி ம். டிவி இண்டஸ்ட்ரி ம். தோம் தோம் ததுக்கின தோம். ம். என்னது? அம்பானிங்கிறதுனால ஏதோ போயிட்டு இருக்கு. தோம் தோம் ததுக்கின தோம். மற்றவங்க எல்லாம் காசு போட்டு தான் நடத்திட்டு இருக்காங்க. அம்பானியே காசு போட்டு தான் நடத்திட்டு இருக்காரு. ப்ளஸ் நான் சொல்கிறேன், இந்த சேனல் கூட நியூஸ் சேனலில் விட்டுரு, ம். உன் ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனலே தோம் தோம் ததுக்கின தோம். ஆமா, அங்க விற்கிற மாதிரி தெரியுது, நானே வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறாங்க. ஆமாம். இப்போ நீ நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறியா, தியேட்டரில் படம் பார்க்குறியா? நெட்ஃப்ளிக்ஸ் தான் சார். அப்போ தியேட்டர்னு நடத்திட்டு இருந்ததெல்லாம் என்னாச்சு? தியேட்டர் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார். அப்போ என்னாச்சு? தியேட்டரில் இந்த பாப்கார்ன் பாய்ஸ் படத்துல சொல்லுவாங்க, நான் கடைசியா பார்த்த படம் சோலேங்க அப்படின்னு ஒரு ஜோக் ஒன்று வரும். ஆ அந்த மாதிரி ஆ, தியேட்டருக்கு போய் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 1 வருஷத்துக்கு மேல இருக்கும் சார். ஆ. உனக்கு ம். நீ 35 வயசு, ஆமா. நீ 1 வருஷம். ம். இப்போ என்ன மாதிரி ஆளுனா எவ்வளோ வருஷம் ஆகிருக்கும்? ம். நீங்க துணிவு படம் பார்க்கறதுக்கு போனீங்கன்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு போனான். துணிவை மிஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் எவ்வளோ போகும் அதுக்கு முன்னாடி நீங்க எப்போ போனீங்கன்னே தெரியலையே சார். பாரு. ஸோ தியேட்டர், ம். மாலு, சினிமா இதெல்லாம் பாப்புலர். ம். டெலிவிஷன், சீரியல் ம். இதெல்லாம் கரெக்ட் சார். நீங்க சொல்றது ஒரு சைடு. இப்போ உதயம் தியேட்டர் இடிச்சிட்டாங்க, காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க, அபார்ட்மெண்ட் கட்டி வித்துட்டாங்க. எங்கே விற்றாங்க? இல்லை ஏத்தாப்பில் பார்த்தல கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்துருச்சு அங்க. வீடு விற்றாங்கன்னு. ஆமா இங்கே இப்போ ஏற்று பார்த்தேன் சார். இதெல்லாம் வந்து ஏற்று பார்த்தேன். இது நல்ல ஏரியா, அது சூப்பர் ஏரியா சார். அதனால விற்காது துட்டுள்ள ஏரியா சார். துட்டுள்ள ஏரியால நீங்க சொல்லுங்க, இடமா வாங்கி வீடு கட்ட யோசிப்பாங்களா இல்ல அபார்ட்மெண்ட்டா வாங்குவாங்களா சார்? பஸ் துட்டுள்ள ஏரியா. ஆமா சார். வித்துதா? நான் போய் அந்த வீடை பார்த்துட்டு தான் வந்தேன். வித்துதா? 4 கோடி ரூபா கேட்டாங்க. வித்துதா?
மொத்தம் 10 யூனிட் 8 யூனிட் ஒன்றும் கூட விற்கல. இல்ல வித்துதுன்னு சொன்னாங்க. அவன் சொன்னா இன்னும் ஆள் வந்திருக்கானே. அந்த மாதிரி தெரியல. இன்னும் ஏதோ கட்டிட்டே இருக்காங்க. ரைட்டா? பெரிய பேனர் இருக்கு மவுண்ட் ரோட்ல. ஆனா ஆக்சுவலா இந்த வீட பத்தி மட்டுமே நம்ம ஒரு வருஷமா பேசிட்டு இருக்கோம் சார். ஆமா. இதுதான் ரியாலிட்டி. லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா அதனால பேசிட்டு வீடு இருக்கோம். வித்துருச்சுன்னு தான் பில்டர் சொல்லுவான். எடல்வைஸ்னு ஒரு கேஸே செட்டில் பண்ணாங்க. ம், அவனே அவன் காசை போட்டு புக்கிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி ம். அப்புறம் புக்கிங் கேன்சல் பண்ணி வாடின்னு வந்தான். ஸோ அதனால் விற்கலைங்கிறது தான் உண்மை. கோல்ட வித்து இஎம்ஐ கட்டாதீங்க. ம். கோல்ட பிளட்ஜ் பண்ணி இஎம்ஐ கட்டாதீங்க. ஓகே. ஆமாம். அண்டு கோல்டை விற்று கம்ப்ளீட்டாக ஹவுஸை ரெண்ட் ஃப்ரீ ஆகாதீங்க. ஓகே. கோல்டு எங்கே போனாலும் ஓகே சார். இப்போ இந்த ஏ அடாப்ஷன்னால காஸ்ட் கட்டிங்னால தான் இந்த ஜாப் லாஸ்னா இன்னும் அது ஸ்டார்ட்டே ஆகலைன்னு தானே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏனால எங்கே ஜாப்ல உங்களுக்கு இத்தனை நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தது பாசிட்டிவாக சொல்கிறேன். உங்களோட ப்ளம்பருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? உங்கள் வீட்டில் அர்ஜென்ட் ப்ராப்ளம், ப்ளம்பர் வந்து கை வைக்கணும், எவ்வளோ கேட்போம்? குறைஞ்சது 500லேருந்து 1000 ரூபா சார். 1000 ரூபா பிடிக்கிறோம். 500 ரூபாயாவது மினிமம். அது வந்து சும்மா ஸ்பேனர் தட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பேனரெல்லாம் வச்சு. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.